எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லார் மத்தியிலும் இருக்கு. அது தப்பு. பெரிய நெல்லிக்காய் ஆக்சுவலா நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி சளியை வெளியே கொண்டு வரதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. என்ன ஒண்ணு இரவு நேரத்துல சாப்பிடாம நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நல்லது. பெரிய நெல்லிக்காய்க்கு சூப்பரான ஒரு 8 ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய நெல்லிக்காய் ஒருத்தர் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு அதிகமான வைட்டமின் சி சத்துக்கள் கொண்டது. அதாவது 100 கிராம் பெரிய நெல்லிக்காயில 20 ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய வைட்டமின் சிக்கள் கிடைக்குது. அதாவது 100 கிராம் பெரிய நெல்லிக்காயில 600 மில்லிகிராம் வைட்டமின் சி கிடைக்குது. ஆனா பொதுவா குழந்தைகளுக்கு தேவையானது ஒரு நாளைக்கு 25ல இருந்து 45 மில்லிகிராம் தான். பெரியவங்களுக்கு தேவையான வைட்டமின் சி அளவு ஒரு நாளைக்கு 90 மில்லிகிராம் அளவு தான். அதனால இந்த ஒரே ஒரு நெல்லிக்காய கீத்து போட்டிங்கன்னா 6 கீத்து கிடைக்கும் நம்மளுக்கு. குழந்தைகளுக்கு 1 கீத்து போதும், பெரியவங்களுக்கு 2 கீத்து. இதுதான் கணக்கு. ஸோ அவ்வளோண்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வைட்டமின் சிக்கள் அதிகப்படியாக கிடைக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதோட சுவை டைரெக்டாக பச்சையாக சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு அந்த புளிப்பு சுவை சோர்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உடனே அது அப்படியே இனிப்பாக மாறுது. எந்த பழத்துக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்களா? முதல்ல புளிப்பு, அதுக்கப்புறமா இனிப்பாக மாறுறது அப்படிங்கிறது. ஏன் பெரிய நெல்லிக்காய்க்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது? இது ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 2000 வருடங்களா தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு பழம்னா அது நெல்லிக்காய் தான். அதியமான் நெடுமான் அஞ்சியோட கதையில அந்த கருநெல்லி மரத்துல இருந்து வந்த அந்த அபூர்வமான நெல்லிக்காயை ஔவைக்கு கொடுத்தாரு. தமிழ் வளரணும் வாழணும் அப்படிங்கிற கதையை நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரு அந்த நெல்லிக்காயை ஔவைக்கு கொடுத்ததா சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் இதுல இருக்கு. அதுல டவுட்டே கிடையாது. ஆனா சில பேர் பெரிய நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. யாருன்னா அந்த கிட்னியில கற்கள் உருவாகக்கூடிய சான்ஸ் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இதுல ஆக்சிலேட் அப்படிங்கிற விஷயம், கிட்னிக்கல்ல கால்சியம் ஆக்சிலேட் அப்படிங்கிறது தான் மெயின் திங். அதில் இந்த ஆக்சிலேட் இந்த நெல்லிக்காயில் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி கற்கள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை குறைவாக எடுத்துக்கணும். ரத்த சர்க்கரை அளவுகள் திடீர்னு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, அதாவது ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லிட்டு சர்க்கரை அளவுகள் குறைந்து வேர்த்து விறுவிறுத்து மயக்க நிலைக்கு போகக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்றது எப்படிங்கிறத உங்கள் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுக்கணும். மூணாவது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நெல்லிக்காவுக்கு அலர்ஜி வரலாம். எந்த ஒரு உணவுமே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க, என்னோட சேனலில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒருவேளை தோள்களில் தடிப்பாக வருது, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கிறது, வீக்கம், கால் வீக்கம், கை வீக்கம் அப்படின்னு சில விஷயங்கள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் இருக்குன்னா அந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம். ஏன்னா காலங்காலமாக எல்லாரும் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒத்துக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அலர்ஜி வர்றா இல்லையா, அதனால தான் இந்த வார்னிங் எப்பவுமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். அலர்ஜி தொந்தரவுகள் அது நெல்லிக்காய்க்கு குறிப்பாக இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக 4வதா கர்ப்ப காலத்திலையும் பாலூட்டும் தாய்மார்களும் இதை ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணாம், குறைவாக எடுத்துக்கங்க. ஏன்னா இதுக்கான ரிசர்ச் எவிடன்ஸ் ஆராய்ச்சிகள் குறைவாக இருக்கிறதுனால இந்த ரெக்கமெண்டேஷன். மற்றபடி மற்ற எல்லாருமே இந்த நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கலாங்கிறதுல வெவ்வேறு மெத்தட் இருக்கு. குழந்தைகள் ரொம்ப கொஞ்சோண்டு எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால குழந்தைகளோட வாட்டர் பாட்டிலில் இதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கீத்து நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அன்னைக்கு அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் தண்ணியிலேயே கூட இதை போட்டு வைக்கலாம். அது பாட்டுக்கு ஊறி இருக்கும். நல்ல வைட்டமின் சத்துக்கள் அவங்களுக்கு கிடைச்சிடும். புளிப்பு தன்மை தெரியாது. கூடவே கொஞ்சம் சீரகமும் அந்த தண்ணீரில் போட்டு வச்சோம்னா இன்னுமே நல்லது. ரொம்ப அதிகமாக எதுவுமே போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. அவங்களுக்கு டேஸ்டே தெரியாத அளவுக்கு போடுங்க. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் அதிகம். குழந்தைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா இதை நெல்லிக்காய் துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு செய்முறை காமிச்சிடுறேன். மூணாவது இதே நெல்லிக்காய் யூஸ் பண்ணி சாதத்திலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதாவது நெல்லிக்காய் சாதமாகவே செஞ்சு சாப்பிடலாம். அந்த செய்முறை விளக்கம் தான் இன்னைக்கான வீடியோவில் பின்னாடி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இதோட ஆரோக்கிய நன்மைகள் சொன்னேன் இல்லையா, 8 நன்மைகள் இருக்குன்னு, அது என்னென்னு ஒன்றா பார்த்துருவோம். ஸோ ஆரோக்கிய நன்மைகளில் முதல் விஷயமே அந்த வைட்டமின் சி தான். ஏற்கனவே சொல்லிட்டேன், இது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி நோய்கள்லேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு உதவி பண்ணுது. ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய ஃபிளாவனால் சத்துக்கள். இந்த ஃபிளாவனால் சத்துக்கள் நம்மளோட ஞாபக சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. மூணாவது விஷயம், இந்த நெல்லிக்காய் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். இது ஆக்சுவலா சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது பெரிய நெல்லிக்காய் அப்படிங்கிறது. சர்க்கரை அளவுகள் மட்டும் இல்ல, ரத்த கொழுப்புகள் அளவுக்குமே குறையறதுக்கு இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. மூணாவது, நம்ம குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நம்ம பவல் ஹேபிட்ஸ், காலையில் எழுந்தவுடன் காலை கடன் கழித்தல் போன்ற விஷயங்கள் ரெகுலர் ஹேபிட்டா ஆகணும் அப்படின்னா, அந்த பவல் ஹேபிட் ரெகுலர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நெல்லிக்காய் ஹெல்ப் பண்றது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுல சாப்பிட்டோன்னு மோஷன் போகக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் உள்ளவங்களுக்குலாம் இந்த நெல்லிக்காய் ஒரு நல்ல மருந்து. அவங்க இந்த ரெகுலராக அவங்க டயட்டில்
ரெகுலரா சேர்த்துக்கும் போது பவல் ஹேபிட்ஸ் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5வது இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்துக்கள் இது நம்ம கண்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லிட்டு கண்களோட உள் பகுதியில ரெட்டினா பகுதியில சில சமயம் டேமேஜ் நடக்கலாம். இது நம்ம ரெகுலரா நெல்லிக்காய் சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ அப்படிங்கிறது இந்த மாதிரி கண் பிரச்சனைகள் பிற்காலத்துல வராம தடுக்கும். ஈவன் கண்களில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் கூட குறையறதுக்கான வாய்ப்பு நம்ம ரெகுலரா நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது கிடைக்குது. 6வதா இதுல இருக்கக்கூடிய பாலிஃபீனால், ஆல்கலாய்டு, பிளாவனாய்டு, டேனின் இது எல்லாமே நம்ம உடம்புல தொற்று கிருமிகள் வரதை தடுக்கக்கூடிய ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள விஷயங்கள். அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாம சேரக்கூடிய கழிவுகள், ஃப்ரீ ரேடிக்கல் போன்ற விஷயங்களை நம்ம உடம்பை விட்டு நீக்கிறதுக்கு இந்த கெமிக்கல்கள் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ரெகுலரா நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடுறதுனால நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பல்வேறு ஆபத்துகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். 7வதா இதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன் சத்துக்கள் மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் நம்ம மூளையில நார்எப்னெஃப்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நல்லபடியா உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வகையில நம்மளோட மூளையின் ஆரோக்கியத்துக்குமே கூட இந்த நெல்லிக்காய் நல்லது. கடைசியா நெல்லிக்காயில இருக்கக்கூடிய கால்சியம் சத்து அப்படிங்கிறது நம்மளோட எலும்புகளுக்கு நல்லது. நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவுகள் உற்பத்தி ஆகிறதுக்கும் அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்பட்டு அந்த ஹீமோகுளோபின் உற்பத்தி நல்லபடியா இருந்து ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் உதவி செய்யுது. முடிகளோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. சோ இதுதான் 8 மருத்துவ பயன்கள். இந்த நெல்லிக்காயின் பலன்களை 2000 ஆண்டுகளா நம்ம இலக்கியங்கள்ல படிச்சுக்கிட்டு வரோம். ஆனா மற்ற ஊர்கள்ல வட இந்தியாவில் இந்த ஆம்லா ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல இதோட பயன்பாடு ரொம்ப குறைவா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கக்கூடிய இந்த செய்முறையை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இதில் 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதனோட கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் 2. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம சாதம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சிறிதளவு கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சள், வரமிளகாய் 2, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, உப்பு, ஆம்லா, அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய், அது 3 அரைச்சி வச்சது இது. அப்புறம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஆனியன் சின்னதாக கட் பண்ணது, ½ ஆனியன் போதும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியாச்சு. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. அதுவும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டுக்கிறோம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் போடணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ½ ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சரை இதில் போட போகிறோம். இது கூடவே நம்ம மஞ்சத்தூளை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்க போகிறோம். இது நீங்கள் இப்போ வணக்கும் போது லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நீங்கள் வணக்குனீங்கன்னா போதுமானது. இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த மிக்சரில் கலந்துக்க போகிறோம். எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இது ஒரு லைட்டான துவர்ப்பு சுவையோடு இருக்கும். சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரைஸோட இந்த மாதிரி முருங்கைக்காய் சாப்ஸ் குழம்பு, இல்லை நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் இந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாதத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.